Hi students, this is Alex here. Example 11.10. நமக்கு வந்து ஒரு random variable x க்கு probability mass function கொடுத்திருக்காங்க. இதுல subdivision 1ல வந்து p of 2 less than x less than 6. So அது மாதிரி அடுத்த subdivisions இருக்கு. முதல்ல இந்த டேபிள் வந்து ஒரு unknown k இருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். So இப்போ இது வந்து probability mass function அப்படின்றனால sigma f of x is equal to 1 அப்படின்னு அர்த்தம். So இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். So இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த f of x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் k, அதுக்கப்புறம் 2k, அதுக்கப்புறம் 6k plus 5k, again 6k plus 10k, இது எல்லாமே வந்து 1. இப்போ இது பார்த்தீங்கன்னா 3, அப்புறம் 9, அப்புறம் 14, அப்புறம் 20, 30. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 30k is equal to 1 அப்படின்னு வருது. k ஓட வேல்யூ நமக்கு 1/30. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டேபிளை வந்து நம்ம ரீரைட் பண்ணணும். ஸோ k வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இப்போ x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு இல்லையா? அது கரஸ்பாண்டிங்காக நமக்கு p of x. p of xன்றது நம்ம f of x அப்படின்னு எடுப்போம். ஏன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றதால f of x. ஸோ இது k அப்படின்னு இருக்கு. இது வந்து 1/30. அடுத்தது நமக்கு 2kன்னு இருக்கு. ஸோ 2k அப்படின்னும் போது 2/30. நம்ம எதுவுமே கேன்சல் பண்ண வேண்டாம். ஏன்னா காமன் டினாமினேட்டர் இருக்கும். அடுத்தது 6/30, அதுக்கு அடுத்தது 5/30, அதுக்கு அடுத்தது 6/30, அதுக்கப்புறம் 10/30. இதை வந்து ஒரு டேபிளா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிள்ல இருந்து அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா p of 2 less than x less than 6 அப்படின்னு இருக்கு. அப்போனா இது வந்து p of x equal to 3, 2 வரக்கூடாது. அதுக்கப்புறம் p of x is equal to 4, அதுக்கப்புறம் plus p of x is equal to 5, 6 வரக்கூடாது. ஸோ இப்போ இது 3 வந்து பார்த்தீங்கன்னா 6/30, 4 வந்து டேபிள்ல இருந்து 5/30, 5 வந்து 6/30. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 12, 17/30 அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 2, p of 2 less than or equal to x less than 5 அப்படின்னு இருக்கு. இது வந்து p of x equal to 2 plus p of x equal to 3 plus p of x equal to 4 வரைக்கும் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஈக்குவல் டு சைன் கிடையாது, இங்க ஈக்குவல் டு இருக்கு. அதனால நம்ம 2 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், 4 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், 5 இன்க்ளூட் பண்ணல. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் நமக்கு இந்த டேபிள்ல இருந்து 2/30, அடுத்தது இந்த டேபிள்ல இருந்து 6/30, அதுக்கு அடுத்தது 5/30. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 13/30 அப்படின்னு வருது. தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x வந்து less than or equal to 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ p of x less than or equal to 4 அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 4 வரைக்கும் அர்த்தம். நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா இங்க 1ல ஆரம்பிக்குது, 1, 2, 3, 4 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு இருக்கிறனால. ஸோ 1, அதுக்கப்புறம் பிளஸ் 2, அதுக்கப்புறம் p of x is equal to 3, அதுக்கப்புறம் பிளஸ் p of x equal to 4. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் டேபிள் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1, 2, 6, 5 இருக்கு. ஸோ 1/30, 2/30, 6/30, 1, 2, 6, 5, அப்புறம் 5/30. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 3, 9, 14 வருது, 14/30. அடுத்தது லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்க வந்து p of 3 less than x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3 less than x அப்படின்றத நம்ம ரிவர்ஸா எழுதுனா p of x greater than 3. greater than 3 அப்படின்னா நமக்கு p of x equal to 4 இருக்கு. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 விட அதிகம். ஸோ 3க்கு கிரேட்டர் அப்படின்னா 4, 5, 6 இதை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ p of x is equal to 4 plus p of x is equal to 5 plus p of x is equal to 6. இப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/30, 6/30, 10/30. அப்போ 5, 6 and 10 அதை நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ 5, 6, 10 டோட்டல் ஆட் பண்ணால் 21/30
30 அப்படின்னு வரும்.